Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DDBS Vlogs and Facts தமிழ். இன்னைக்கு எங்க அண்ணாக்கு பர்த்டே, அதனால நானும் என் அக்காவும் கேக் செய்ய போறோம். அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. இதோ இவ தான் என் அக்கா, ஓகேவா? இவளோட தான் கேக் செய்ய போறோம். என் பின்னாடி நிற்கிறது வந்து இன்னொரு யூடியூபரு, கீர்த்தன் _ vlogsன்னு போட்டிங்கன்னா வரும். அவரும் இன்னைக்கு வந்திருக்காரு. நீங்க ஹாப்பி பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. பிஸ்கெட் வச்சு தான் செய்ய போறோம். அதை உடச்சி மிக்சியில போட்டுக்கோங்க நல்லா. இந்த மாதிரி போட்டு நல்லா உடச்சிக்கோங்க. உங்களால எவ்வளோ சின்னதாக உடைக்க முடியுமோ அவ்வளோ உடச்சி அவ்வளோ பீஸஸை கொண்டு வந்துடுங்க. கேஸ் அப்புறம் ஒரு க்ரீம் பிஸ்கெட்டும் வாங்கிக்கோங்க. என்ன இருக்கலாம், என்ன கம்பெனியாக என்ன இருக்கலாம், ஓரியோ கூட இருக்கலாம். நாங்கள் பவுன்ஸ் வாங்கிட்டோம். அதுலேருந்து க்ரீமை செப்பரேட்டாக நீங்கள் எடுத்துட்டு அதை உடச்சி போட்டுருங்க. அதே மாதிரி கைஸ், உங்களால் க்ரீமை எடுக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துடலாம். அது அந்த பிஸ்கெட்டை பொறுத்து, ஓகேவா? வெயிட் பண்ணுறேன் கைஸ். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடணும். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. கைஸ், அந்த மிக்சியில் அரைச்சது வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்சரில் மறுபடியும் சுகர் போட்டுக்கோங்க. கைஸ், சுகரை பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அதை அந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்ல, அதில் கொஞ்சம் கொட்டிக்கோங்க. கைஸ், அந்த பவுடர் சுகரை அப்படியே இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கைஸ், அப்படியே அந்த பவுடர் சுகரையும் அந்த பிஸ்கெட்டோட பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பேக்கிங் சோடா கைஸ், கொஞ்சம் நீங்கள் இப்போ பேக்கிங் சோடாவும் போடணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு எவ்வளோ ஓகேவோ, நாங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக்கு நல்லா வெந்து வரும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி கலரிக்கோங்க கைஸ். இப்போ இதை நல்லா பேக்கிங் சோடா போட்டதை அந்த நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த பிஸ்கெட் பவுடரோட பவுடர் சுகரை, அதுலேயே பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கைஸ், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலக்கிட்டு மறுபடியும் ஊற்றுங்க. இப்போ இந்த அளவு ஆட் பண்ணிட்டோமா, கலக்கிட்டு நாங்கள் மறுபடியும் ஊற்றுவோம். கைஸ், கலக்கி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கணும், ஓகேவா? அந்த அளவு கலக்கிக்கோங்க. கைஸ், நீங்கள் என்ன கிண்ணம் யூஸ் பண்ணுற, ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆகிடும். கைஸ், அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தண்ணி ஊற்றி இந்த இது வச்சுக்கோங்க, ரிங் வச்சுக்கோங்க. இப்போ அதை மூடி கொஞ்ச நேரம் காய விடுங்க. கைஸ், அப்புறம் இந்த நல்லா காஞ்சோடனே அந்த ரிங்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே இந்த பேட்டரை வச்சுக்கோங்க. கைஸ், உங்களுக்கு அப்புறம் தேவையான டாப்பிங்ஸ்லாம் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பவுல் இல்லை டப்பாவில் எதாவது கொட்டி வச்சுக்கோங்க. கைஸ், நாங்கள் டாப்பிங்ஸ்லாம் கொட்டி வச்சிட்டோம். பின்னாடி பேக்ரவுண்டில் எதாவது நாய்ஸ் வந்தால் மன்னிச்சுக்கோங்க. கேக் இப்படி தான் கைஸ் வரும். நீங்கள் எடுத்து வச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.